கேட்டு ஒரு விட்டு போட்டு காட்டு எங்களுக்கு தெரியுமா அங்கு பாட்டு உன்னைத்தானே நம்பி வந்தாய் எடுத்து ஒரு மாதிரி யாரும் வச்ச பெண்ணு அதை நம்பி இருக்குது மண்ணு தானாக கலந்த மரம் மரமா ஒரு தாயார் தந்தையார் அம்மா கரிமுந்தனாதலி அண்ணனும் பராபரத்தில் பரந்தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசிவம் தோன்றி சதாசிவம் மகேஷ் தோன்றி மகேஸ்வரன் ருத்ரன் தோன்றி ருத்ரன் மகாவிஷ்ணு தோன்றி மகாவிஷ்ணு பிரம்மா தோன்றி பிரம்மாவின் அப்பு தோன்றி அப்புவில் வாயு தோன்றி வாயுவிலே பிரிவு தோன்றி பிரிவில் அண்ணன் தோன்றி அன்னத்தமச்சிகள் தோற்றி வைக்கப்பட்ட சிருஷ்டி திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய தொழிலுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலே நாம் தோற்றி வைக்கப்பட்டான். அவர்கள் இல்லறத்தை நாடாமலே துறவரத்தை நாடி சென்றுவிட்டவர் நலத்துக்காக கோபம் கொண்டு மீண்டும் பத்தி வழி படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது துளத்து உத்தரவிட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இல்லறம் ஏற்று திரும்பது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, ரணபிரியா ருத்ரா, கணிப்பிரியா கண்டா, கரகர பிரியா சுந்தரமா, கனகப்பிரியா நாரதாக சொல்லக்கூடிய இது நான் அதிகார வழக்கம் சத்துலோகத்தில் அனுமதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா பிரமனுக்கு ஆட்சி அழிவு பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் காக்கும் கடவுள் அந்த பரந்தான் விளங்கிவிட்ட பதில் மூன்றாவதாக கைலாயமலை சென்று அங்கு அருமைக்குள்ள உலகலாம் உணர்ந்து ஓதுவர் கரியவன் நிலவுலாவின் நீர்மேனி மேனிகள் அழகில் ஜோதியவன் அம்பல தாடுவான் மலர்ச்சி நம்படி வாழ்த்தி வளர்ந்து அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னம் விளங்கிவிட்ட பதில் வேலிமலை சார் ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலை சார்ந்தாலும் கூட ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்ய ஒரு வேலை அந்த கழகத்தை செய்ய சொரசாகப்பட்டதோ 1008 ஒரு கழகத்தை செய்யணும். ஒருவேளை அந்த கழகத்தை செய்ய முடியல ஏன் மண்டை வெடிக்கணும். எங்க அண்ணன் கொடுத்த சாபம் அது என்னையா ஏன் மண்டை வெடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதனாலதான் இந்த பூலகத்துக்கு வரணும்னா எனக்கு பயம். இறைவன் படைச்சது மொத்தம் 14 உலகம். அந்த 13 உலகத்துக்கு போறவங்க எனக்கு பயம் இல்ல. ஆனா இந்த உலகத்துக்கு வந்தா ஏன் பயம்? எப்படா அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவங்க முண்டாடி எப்படா கூட்டிட்டு ஓடுறது, கொலை கொள்ளை கற்பழிப்பு வஞ்சகம் சூது புராடுதனம் முள்ள மாறித்தனம் அத்தனை நடக்கிறது இந்த பூலகத்துலதான்.
அதனாலதான் இங்க வரணும்னா மட்டும் எனக்கே பயம். பார்வதியுடைய அந்த புறத்து வரைக்கும் போகக்கூடிய தகுதி படைத்த இந்த நாரதன் ஏன் இங்க வந்த பயம்? இதுதான் அப்படி ஒரு காலத்தோடு இடத்து வைத்து பார்க்கிற பொழுது எமது கழக வெற்றி அடைய அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அத்தி முகத்தோனை ரணார திருமகனை சத்தியின் முதல்வனை சித்தையின் கணவனை முத்துகள் விரும்பி நித்தம் தொழிலக்கூடிய அப்பேற்பட்ட அந்த செல்வ கணபதி வணங்குவோம். எல்லாரும் நன்மையாகவே நடக்க வேண்டும். நாராயணன் செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்களுக்குள்ள சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்து என்னை எங்கள் திருநாகோரே செல்வக்கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே, நல்ல வசதியெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே, நல்லவர் பெயரிலெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே, நல்ல வசதியெல்லாம் உடனுக்கும் வல்லவ கணபதியே, ஈமனை திருத்தி வைத்து அழுவாய்க்கு மோட்சம் தந்தவனே, ஈமனை திருத்தி வைத்து அன்பாய்க்கு மோட்சம் தந்தவனே, கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே, மாமனமாயவனா வெற்றி கொள்ள பாட்டுக்க சொன்னவனே, மாமனமாயவனா வெற்றி கொள்ள பாட்டுக்க சொன்னவனே, மாமனமாயவனா வெற்றி கொள்ள பாட்டுக்க சொன்னவனே, கீர்த்தி விநாயகனே, இதையில் எழுதி தந்த பத்ரதந்தி கீர்த்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே, சிவகுல தவ கொழுந்து சிவகுல தவ கொழுந்து என்னை இங்கே திருநாகோரே, செல்வ கணபதியே எங்களுடைய சித்தி விநாயகனே. இப்படி விநாயகர் மணிவிட்டு வெளிமலை சாரல் ஆங்கார முள்ளிடைக்கு ஐம்பொருள் சுற்றத்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவதை காலான இடம் பெருமையான இந்த சோழியை விட அற்புதமான இந்த இடத்திற்கு ஒரு மகிமை உண்டு. அதைத்தான் சொன்ன ஒரு மனுஷன் பிறக்கணும்னா திருவாரூர்ல பிறக்கணும்னா என்ன சொல்றா, ஒரு மனுஷன் பிறக்கணும் அப்படின்னா திருவாரூர்ல தான் பிறக்கணும் அப்படின்னா என்ன காரணம்? ஏன் வேற ஊர்ல பிறக்க கூடாதா? பிறக்கலாம். ஆனால் இந்த திருவாரூருக்கு அவ்வளவு பெரிய மகிமை. ஏன்? எம்பெருமான் சிவனே கைலாயத்தை விட்டு இந்த திருவாரூருக்கு வந்தார். சுந்தரருக்காக பரவனாச்சார் வீட்டுக்கு வந்தார் 2 முறை. அப்பேற்பட்ட எம்பெருமான் சிவனே இந்த திருவாரூருக்கு வந்துட்டாரே, அவர் பாதம் பட்டதே, அந்த சிவனுடைய பாதம் பட்ட இந்த திருவாரூர்ல நம்ம பிறந்தோம்னா அத்தனை நமக்கு நன்மை. அப்படி ஒரு காலத்துக்காக ஒரு மனுஷன் பிறக்கணும் அப்படின்னா திருவாரூர்ல பிறக்கணும். ஒரு மனுஷன் நோயற்ற வாழணும் அப்படின்னா எங்க வரணும்? கன்றாப்பூருக்கு வரணும்டான்னு. எந்த ஊருக்கு வரணும்? கன்றாப்பூர். அப்படின்னா என்ன ஒரு பெருமை? நீங்க வாழக்கூடிய இந்த மண்ணுக்கு அப்புறமான ஒரு மகிமை, அற்புதமான ஒரு சிறப்பு. அதனாலதான் எம்பெருமான் சிவன் அற்பத்தோடு பெருமை அவதாரம் செய்த அற்புதமான இந்த மண்ணு. அதனாலதான் கன்று ஊருக்கு என்ன திருக்கண்ணாபுன்னு பேரு. கன்று, ஆமா, கோயில், கன்று, ஆப்பு, ஊர். இந்த உலகத்தில் சிவபெருமான் எத்தனையோ இடத்துல பெருமையாக அவதாரம் செய்திருந்தாலும் ஒரு பெண்ணுக்காக தறி கட்டுத்தறியில முளக்குச்சியில சிவலிங்கமாக பரிசுமான பெருமை
இந்த ஊருக்கு மட்டும்தான் உண்டு. எம்பெருமான் சிவனே வந்து இங்க அவதாரம் செய்தாராம். அதனாலதான் 1000 வருடங்களுக்கு முன்னாலே நாவுக்கரசரால் பாடப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம் என்கின்ற பெருமை. இந்த இடத்துல நம்ம கல்யாணத்தை சரியா நடத்தணும் அப்படி ஒரு காரணம். எவ்வளவு பெருமை இருந்தாலும் கூட அற்புதம் நிறைந்த அழகான இந்த நூற்றெடுக்கின்ற பொழுது எத்தனை மலர்கள் வளர்ந்திருந்தாலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அன்பான உள்ளவர்களெல்லாம் ஒற்று கவனிக்கின்ற பொழுது அன்பு மகளுக்கு எதிர் உலகத்தில் எதிர்ன அப்படிங்கிற பொழுது இந்த இடத்தோடு இவர்களையும் சேர்த்து வர்ணிக்க வேண்டுமேனால் இடத்தை எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது நம்பியிருங்களே நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமபுரையிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே. இந்த உலகத்தில் பாசம் நிறைந்தவள் தாய். இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை தாய்மார் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்துல அம்மா அழகான ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றெடுத்துட்டா அந்த அம்மா அந்த ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிற விதம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா வளர்ப்பா, பெருமையோடு வளர்ப்பா. அதை வளர்க்கிற அந்த காலகட்டத்தை நினைக்கின்ற பொழுது தவிர ஒரு அம்மா ஒரு குழந்தைய போட்டு பத்து இருக்கு உட்கார்ந்து இருக்கு. காரணம் அம்மா அத பெத்த பிள்ளைய சின்ன வயசுல எப்படி வளர்ப்பா தெரியுமா? என்ன பெத்த ராசா ஒரு வாய் சாப்பிடுறாம்பா, என்ன பெத்த என் மகனே நீ இப்படி வாழணும்டாம்பா, என்ன பெத்த என் தங்கமே இந்த அம்மாவுக்கு நல்லது செய்யணும்பா. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அம்மா அத பெத்த புள்ளைய என்ன சொல்றா? என்ன பெத்தவனே என்ன பெத்தவனேங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தைய அந்த அம்மாவை பெத்த இல்ல, அது கழகான காரணம் சொன்ன அம்மா. மகனே ஏன் தெரியுமாடா உன்ன எங்க அப்பனுக்கு சமமா என்ன பெத்தவனேன்னு உன்னை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? அன்னைக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். நான் பெரியவளாகி உங்க அப்பனுக்கு வாக்கப்பட்டு உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்துட்டீன்னா மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கிடைச்சிடும். ஒருவேளை அதுல சிக்கல் ஏற்பட்டா இந்த அம்மா உயிர் போயிடும். ஆனா உன்னை 10 மாசம் வயிற்றுல சுமந்து 10வது மாசம் எந்த பிரச்சனை இல்லாம நீ வெளியில வந்து மீண்டும் இந்த அம்மாவுக்கு உயிர் கொடுத்திருக்க. அன்னைக்கு எங்க அப்பன் கொடுத்த உயிரை விட இன்னைக்கு நீ கொடுத்த உயிர் முக்கியம். அதனாலதான்டா எங்க அப்பனுக்கு சமமா உன்னை என்ன பெத்த ராசா அப்படின்னு கொஞ்சம் ரகசியத்தை சொன்னவள் அம்மா. இல்லைன்னா அம்மா அந்த வார்த்தைய சொல்லிருக்கவே மாட்டா. அதனால்தான் அந்த தாய்க்கு மகனுக்குள்ள அற்புதமான ஒரு பாசம். இதைத்தான் சொன்ன. எப்படி தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி சொல்வது வழி சொல்வதா சோழனை மறந்து காஜிலாம் நமதே காலை நமதே காலை நமதே
அற்புதமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். இருந்தால் கூட நடந்திருக்கும் அழகான சூழலில் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடி நீர் வைக்கின்ற பொருட்களும் கனி என்ற காண ஓசையும் கண்ணைக்கின்ற அற்புதமான எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது சித்தி ஜென்மதி அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாவி 8 வகையான அஷ்டமா சித்துக்களை கற்ற முனிவர்களும் தவையில் வந்து மதியக்கூடிய பெருமையான இந்த வெளிமலை சாலை பார்க்கின்ற பொழுது எத்தனை மலர்கள் மலர்ந்திருந்தாலும் அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு எத்தனை விதமான பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வரைக்கலாம் அப்படி மனசுக்குள்ள ஒரு ஆசை, அப்படி ஒரு காரணத்துக்காக சின்ன ரோசாப்பு உன் பேர சொல்லு ரோசாப்பு காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக கடல் அலை கால்களை சத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தால் அந்த கண்ணியலை நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசைவெல்லும் நதியாக ஓடும் அது இரு நெஞ்சம் படகாக ஆடும் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு சொல்லு ரோசாப்பு காற்றில் பாடும் பாட்டு மட்டும் துணையாக ரோசாப்பு சின்ன ரோசாப்பு வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்கள் ஓடிகள் நீரோடையும் முதிரில் பூக்களும் கணீரென்ற கவன ஓசையை பார்க்கின்ற பொழுது தென்றல் காற்று கொண்டல் காற்று வாடை காற்று கோடை காற்று அப்படின்னா வீசுற காற்று எப்படி வீசுது பத்தியல தெற்கேர்ந்து வீசிச்சுன்னா தென்றல் காற்றுன்னு வடக்கேர்ந்து வீசிச்சுன்னா வாடை காற்றுன்னு கிழக்கேர்ந்து வீசிச்சுன்னா கொண்டல் காற்றுன்னு மேற்கேர்ந்து வீசிச்சுன்னா கோடை காற்று அப்படின்னா இப்படி எத்தனை விதமான காற்றுகள் இருந்தாலும் கூட அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை வர்ணிக்கணும் மனசுல நினைச்சா எப்படி வர்ணிக்கணும்? தென்றல் காற்று கொண்டல் காற்றோட இங்கே வீசக்கூடிய இந்த காத்துக்கு என்ன பேரு? என்ன அந்த காத்துக்கு பேரு? காத்து செயற்கை இல்ல, தெரிஞ்சுட்டு முதல்ல காத்து இயற்கை. இயற்கையை நீங்க செயற்கையா மாத்துறீங்க. ஏமாத்துற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவன் ஏமாந்துட்டு தான் இருப்பான். அந்த வகையில் இந்த பூங்காத்தை நினைக்கிற பொழுது இடம் எப்படி இருக்கு தெரியுமா? அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம எவ இல்லாம அவன் நீங்க நினைக்கிற அவ இல்ல. இந்த அவன்னா அர்த்தம் வேற. அவன்னா 8 அர்த்தம். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க.
ஆனா வானா அவன் 8. சரி, அதனாலதான் எங்க அறைக்கு அறையின் ஆண் பேர் வச்சிருக்கோம். இல்லையா? சரி சரி. பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா. அன்னைக்கு அம்மா தாளாட்டு பாடலாம். எப்படி? பிள்ளைய தொட்டியில போட்டு ஆறாரோ ஆறிராரோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரோ நான் யாரோ எங்கேயோ பிறந்த நம்ம இந்த குடும்பங்கிற வட்டத்துக்குள்ள வந்துட்டனே மகனே மகளேன்னு தாளாட்டு பாடலாம். இன்னைக்கு எந்த அம்மாவுக்கும் தாளாட்டு தெரியாது. தெரிஞ்சாத்தானே தாளாட்டு பாடுவா. பிள்ளைக்கு தாளாட்டு விஷயமாக அற்புதமான விஷயம் சொல்லி கொடுத்த தாய் இன்னைக்கு புள்ள அழுதா ஒண்ணு செல்லதுக்கு கொடுத்துட்றா. அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கும் தெரியாது. அது என்ன விவரம் இருக்குன்னு குழந்தைக்கும் தெரியாது. இப்படி உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா மலையோரம் வீசும் காத்து மனசோடு வாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. ஆறாரோ பாடினாலும் ஆறாரோ ஆகாதம்மா. சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மா. அப்பனுக்கு அம்மாவுக்கு உலகத்துல பாசத்தை கொடுக்கிறதுக்காக பூங்காத்தே பொண்ணு சொல்லிவா தனியா அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. அவ இல்லாம நெஞ்சம் வாடுதே. தென்மன காத்து பேசுறபோது எது பணக்காரன் என்று பார்ப்பதில்லையே. பணக்காரன் என்று பார்ப்பது இல்லையே. பொங்கிறபோது சாதி மத பார்த்துவிட்டு பொங்கவில்லையே. வீட்டிலே நல்ல செல்வமில்லை இருக்கு. வீட்டிலே செல்வமில்லை காவல் ஆவல் போடுவே. கண்டினால் வேண்டு வரும் அருபமனே மாமா. கண்டினால் வேண்டு வரும் அருபமனே மாமா. எனக்கு ஒரு வரம் தருவாயா என் காதலிலே கொண்டு வருவாயா. ஒத்தையனை பாதையிலே ஒத்தையனை பாதையிலே அம்மையின் வகையிலே காலையிலே வந்து அம்மையின் கண்ணிலே வந்தாலே. எங்களுக்கு தெரியுமா நம்ம அங்கு பாட்டு. எங்களுக்கு தெரியுமா நம்ம அங்கு பாட்டு. அது என்னான்னு கேட்டு ஒரு விட்டு போட்டு காட்டு. எங்களுக்கு தெரியுமா நம்ம அங்கு பாட்டு. உன்னைத்தானே நம்பி வந்தாய் மாதே. பூ எடுத்து ஒரு மறு எடு எடுத்து ஒரு கோடு சம்மதமே. இது வேறாலும் பணிக்கால் அழிக தோட்டமே. யாராலும் பாடாத மங்கள ராகமே. தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. தேடி வந்து தீதி தந்த குயிலே குயிலே. தென்ன மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. அம்மாவும் வாசலி காற்றே முதல் பெருமை சொல்ல மன்ன பூத்தொடுத்தே அதை சூடிக் கொள்ள. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் இறந்து வந்து கண்ணுக்கு கேட்டாக. அன்பாலே இணைந்து வந்து முழுக்கு உண்டாக. ஆகான ஆசைக்கு நேருமா கடலைய போல மறைந்து போகிறேருமா. சந்தேகம் கொள்ளலாகுமா கடலையும் கூட மறைந்து போகிறேருமா. ஒவ்வொரு கோயிலுக்கு எவ்வளவு பார்த்து படிக்கிற பாட்டி நம்மைகிற கேட்டி ஆனே மயங்கிற மானே மயங்கிற உச்சி
உச்சி வகுந்தெடுத்து உச்சி பூ வச்சகிளி உச்சி வகுந்தெடுத்து உச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்தில நெகிதுன்னு சொன்னாங்க நெகிதுன்னு சொன்னதில நியாயம் என்ன கண்ணாத்தா ராசாத்தி ஒண்ணு நீ ரப்ப கண்டிருச்சு அப்ப கண்டிருச்சு ராணி ஒண்ணு கைவழிச்சு கண்டிருச்சு ராணி ஒண்ணு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி புத்திருந்து புத்திருந்து புகழி போகுதடி நேற்று வர செத்து வச்ச ஆசைகளே குதடி இருந்து நினைச்சா உண்மதியால் உண்மையே உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை கலந்திர கோலமொழி கடவுள் செய்த குற்றமொழி கடவுள் செய்த குற்றமொழி அரங்கம் தானுரங்க அருகடல் அரங்கம் தானுரங்க அருகடல் நான் உருக வழி இல்லை நதியத்து கிடக்கிறது என்ன சொல்லிவிட்டேன் நீ எம்மயங்குகிறார் நான் என்ன சொல்லிவிட்டேன் எம்மயங்குகிறார் ஒரு சம்மதம் கேட்டேன் தலைகுடி வாயோ என்ன சொல்லிவிட்டேன் கண்ணடி வாழ்ந்த நாட்டில வாழும் கண்ணி தமிழ் மண்ணை சேர்த்த பொன்வினி அம்மா கண்ணகி வாழ்ந்த நாட்டில பாடு கண்ணி தமிழ் மண்ணை சேர்த்த பொன்வினி அம்மா ஆயிரம் செல்வம் நான் எடுத்தாலும் உங்க விட்டு இன்னொரு பெண்ணு உங்க கேட்குமா நம்ம பிடிக்கும் சக்தியே இனி எங்குகில்ல நம்ம பிடிக்கும் சக்தியே இனி எங்குமில்ல காலம் வந்தால் உன்னா சேரும் அற்புதமாக சொல்லித்துக் கொண்டிருந்தாலும் நன்றி கானம் சேர்க்கின்றால் வள்ளி இப்பேற்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனமளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இங்கு வந்திருக்கின்றால் ஏன் காவலுக்காக அல்ல காவலுக்காக அல்ல காதலுக்காக காதலுக்காக வந்த இந்த வள்ளியை அந்த கந்தப்பெருமானே மனமுறிய வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனையோடு இப்பேற்பட்ட இந்த பெண்ணவளை சீக்கிரமாக அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது அந்த காலம் நெருங்கிவிட்டாலும் கூட இவளை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கணும் அப்படின்னு மனுஷன் நினைச்சா எப்படி வர்ணிக்கணும் ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையென வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது கண்ணனி கண்ணுறங்கு 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 அத்துக்கு பக்கம் அத்து சொரக்கிற ஊருக்கு பக்கம் யாரோ வச்ச தென்ன அது நம்பி இறங்கிடுங்க தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் கேள்விக்குள்ள அவளுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனை யாரும் இங்கே அண்ணன் அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் கேள்விக்குள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை ஓடும் நதி ஒரு கண்ணுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தருக்கும் சொந்தமில்லை அம்மா ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சொன்னார் ஓட்டை கூறி வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா அதுக்கு பக்கம் அது சுரத்து யாரோ வச்ச தென்னு நம்பி இருக்கு மண்ணு யாராக வளர்ந்த மரம் பாரம்மா முன்னாடிதான் போற நம்ம ஊரு வந்தாச்சு உனக்கதை கடந்தாச்சு அதுகளை கவர்ந்து விளங்கு வாலிபத்தின் கடனை
தீர்க்க தாடி ஒன்று அப்பேன் வந்தான் தாடிப்பட்ட கடலுக்கால் தாயார் என்ன வெட்டு போட்டான் வாடிப்பட்ட கடலை தீர்க்க தாடி ஒன்று அப்பேன் வந்தான் தாடிப்பட்ட கடலை தீர்க்க தாயார் என்ன வாடிப்பட்ட கடலை தீர்க்க தாடி ஒன்று அப்பேன் வந்தான் தாடிப்பட்ட கடலுக்கால் தாயார் என்ன வெட்டு போட்டான் நம்மை சுமட்டும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நம்மை சுமட்டும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது நாளை வாழ்ந்தும் வரவுக்கு அது நம்மை சுமக்குது நாளை வாழ்ந்தும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது யாரும் வச்ச பெண்ணு அதை நம்பி இருக்குது மண்ணு நானாக நடந்த மரம் மரமா ஒரு தாயார் தந்தையார் இப்படி அழகாக இடத்தை வைத்துக் கொண்டு இருந்தால் கூட ஈட்டிற்பட்ட வழி ஏன் வந்தால் இதற்காக வந்தால் பரந்தமத்திற்கு முருகா 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 என்ற வார்த்தை கொண்டிருக்கின்றாலே இவள் வந்ததற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் சேர்மானத்தை பொறுத்து சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல சேர்மானம் ஒரு பிரச்சனை இல்லாத சேர்மானம் அந்த வகையிலே இப்படிப்பட்ட வள்ளி வந்ததற்கு காரணம் என்ன தாய் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் இந்த பூமியிலே பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னி வளர்ப்பது என்ற தவறு அந்த காரணத்துக்காக உலகத்தில் எது வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனா காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஜீவன் அம்மா அந்த அம்மாவுக்கு உலகத்துல எவ்வளவு பெருமைகள் அந்த அம்மாவுக்கும் பெருமை நம்மை பெற்றெடுத்த இந்த அம்மாவுக்கு ஒரு பெருமை அப்படின்னா காசு கொடுத்து வாங்கக்கூடிய அதை விட இதுக்குத்தான் பெருமை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்க இடத்தை எப்படி எண்ணிக்கின்ற பொழுது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு வல்ல தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா தெய்வ உலகத்தில இருக்குது அந்த தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா குளிக்க வைப்பா என்ன தச்சு குளிக்க வைப்பா என்ன தச்சு குளிக்க வைப்பா ஏமாத்து பிள்ளை எம்மி இதயத்தை பறி கொடுப்பா இதயத்தை பறி கொடுப்பா கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவதுடிப்பா கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவதுடிப்போம் கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவதுடிப்பா கட்டவளுக்கு கை மாறுதா இல்லை என்ன செய்ய அந்த பெத்தவளுக்கு கை மாறுதா பிள்ளை என்ன செய்ய போறா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தாயடா உலகத்திலே இருக்குது அந்த தாயடா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் கொடுத்து பிள்ளையும் பார்த்து பசு மரப்பா பால் கொடுத்த பிள்ளை நெஞ்சிலே நடக்க வைப்பா மேலாம பிடிக்க வைப்பா நெஞ்சிலே நடக்க வைப்பா நீலாம சிரிக்க வைப்பா நெஞ்சிலே நடக்க வைப்பா மேலாம பிடிக்க வைப்பா நெஞ்சிலே நெகம் கடிப்பா பேச வச்சு அவ சிரிப்பா
சின்ன பிஞ்சு விரலில் மிருகம் கடிப்பா பேச வச்சு அவ சிரிப்பா உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தாயடா உலகத்திலே இருக்குது அந்த தாயடா ஆசைப்பட்ட ஆசிருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா அம்மாவை வாங்க முடியுமா நீ வாங்க இப்படி அழகாக இடத்தை வைத்துக் கொள்ள வர வேண்டும் காவலாளி துவக்க வேண்டும் ஒரு கழகாத்தி எந்த நேரத்தில் எதை செய்யணும் அதை செஞ்சு முடிச்சிடணும் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 5:03 ஆமா 5:03 பிரம்ம முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்த வேலையை நான் முடிச்சுட்டு நான் ஒரு வேலையா தேவலோகம் போனோம் தேவலோகத்துலதான் சோமவானம் சுறாபானமும் காத்திருக்கிறது என்ன சிரிக்கிறீங்க இந்த பூலோகத்துக்கு வந்தா அந்த சிரிக்கிறவளை பத்தியா ஆமா மகண்டா இடத்துக்கு சொந்த வழக்காவல் அந்த மாதவன் சிரிக்கிறார் ஏதோ இருக்கும் போல இருக்கு அப்படின்னு வர வேண்டும் காவலாளி துவக்கமிடு விளையாட்ட சுந்தரம் காவலாளி துவக்கமும் கலையத்தை நானா